ஈவென்ட்னா என்ன சார்? அது எப்படி சொல்கிறது, இந்த டிசைனர்ஸ், மாடல்ஸ், ஃபேஷன் டிசைனிங் கம்பெனிஸ் அண்ட் பப்ளிக் எல்லாருமே மீட் பண்ணுற ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு கெட் டுகெதர்னு வச்சுக்கலாம். அபி, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், இது வரைக்கும் நான் கல்யாணம், காது குத்து, எப்போ வாட்சம் நடக்கிற கோவில் திருவிழா அப்படி போய் தான் சார் பழக்கம். அபி, இதுவும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நினச்சிக்காங்களேன். ஆனால் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்களே. அதான் நான் இருக்கேன்ல அபி, அது பார்த்தாதா? அது போதும் சார். நீங்கள் ஒருத்தர் மட்டும் என் கூட இருந்தா என்னோட எல்லா சொந்தமும் என் கூட இருக்கிற மாதிரி. ஹலோ, சொல்லுங்க. தம்பி, பூ வாங்கிக்கப்பா. சாரி பாட்டி, நான் பூ வாங்கி என்ன பண்ண போறேன்? மகாலட்சுமி மாதிரி பக்கத்துல சம்சாரத்தை வச்சுக்கிட்டு பூ வேண்டாங்கிறீங்களா? வாட் அபி, இந்த பாட்டி என்ன சொல்றாங்க? பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அப்ப நீங்க புருஷன் பஞ்சாதி இல்லையா? காதலிக்கிறீங்களா? ஐயோ பாட்டி, அவர் வந்து என்னோட அபி அபி, நாம பூ வாங்கலன்னா பாட்டி அதை கற்பனை பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. பாட்டி, நீங்க பூ கொடுங்க. எத்தனை முழம் வாங்க போற? ஆஸ் யூ விஷ் பாட்டி, எவ்வளவு வேணாலும் கொடுங்க. 4 முழம் போடவா? கொடுங்க. இந்தாங்க ஐயா. அபி, என்னங்க? ஐயா, பூவை கையில தந்தா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? உங்க கையால வச்சு விடுங்க ஐயா. அபி, திரும்புங்க, நானே வச்சு வர்றேன். சார், திரும்புங்க அபி. பரவாயில்ல, திரும்புங்க. பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல, திரும்புங்க, நான் வச்சு விடுறேன். பாட்டி, நாங்க ஐயா, சில்லறை இல்லையா? பரவாயில்ல, வச்சுக்கோங்க பாட்டி. அடுத்த காலம் எங்களை மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அபிசார்பாவே நீங்க பூ கொடுங்க. நீங்க மகராசனா இருப்பீங்க ஐயா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கமா. பொண்ணுக்கு 2 மகாராசனை பெத்து போடுமா. 100 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். அபி, பாட்டி பிசினஸ்ல பெரிய ஆளா இருப்பாங்க போல இருக்குல்ல. நம்ம கம்பெனி மார்க்கெட்டிங்ல சேர்த்துலாமா? போலாமா? என்ன பேபி, அசோக் சீக்கிரமா கிளம்பி போனான்னு சொன்னேன். இந்நேரம் வந்துருப்பானா? தெரியலையே. அந்த அபி டெய்லருக்கு டிரைவர் வேலை பார்க்க போயிருக்கலாம். இடியட். இந்தியாவோட பெஸ்ட் டிசைனர்ஸ் வர இடத்துல இந்த டெய்லர் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அவமானப்பட போறான். அவமானப்படட்டும் ஜெகன். அதை வேடிக்கை பார்க்கணும் தான் நான் வீட்ல இருந்து சந்தோஷமா கிளம்பியிருக்கேன். நீலாம்பரி has arrived. வரட்டும், நமக்கு என்ன? பிசினஸ் ஈவென்ட் தானே இது. அவங்க வீட்டு ரிசப்ஷனா? யாருக்கு தெரியும்? அசோக் இப்பலாம் ஒரு டெய்லர் பொண்ணை டிசைனர்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கானா. நிஜமாவே அந்த பொண்ணோட டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு நம்ம கிளையண்ட் கூட ஒருத்தர் சொன்னாரு. அதெல்லாம் அசோக்கே பரப்பியிருப்பான், நம்பாதீங்க. இந்த ஈவெண்ட்ல நம்ம கம்பெனியோட டிசைனர்ஸ் தான் ஜெயிப்பாங்க.
வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு நீங்க. இந்த மாதிரி சின்ன ஈவெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா மேடம்? பிசினஸ்ல சின்னது பெருசுன்னு எதுவும் இல்ல, எல்லாமே பிசினஸ் தான். அப்படிதான் நினைக்கணும். இல்லனா காலடியில கிடக்க வேண்டியவங்க நம்மள தாண்டி வளர்ந்து போயிடுவாங்க. ம். சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஆர்கனைசிங் நல்லா இருக்குல்ல என்ன பேபி? யா. ஓகே. அனாமிகா, அசோக் இன்னும் வரல? கால் பண்ண மாம், அவன் பிக் பண்ணல. இந்நேரம் வந்திருக்கணும். அசோக் has arrived. AK ஃபேஷன் கம்பெனியோட MD அசோக். ம். ஓ, இவர்தான் அந்த அசோகா? டெய்லர் பொண்ணுன்னு சொன்னீங்க. நல்ல ஸ்டைல் பண்றா. பார்க்க நல்ல ஸ்டைலா தான் இருக்கா. கணேசா, இங்க இருந்து பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கல. ஆமா, எப்படிடா உள்ள போறது? இங்க பாரு, நீ இந்த திருவிழா கூட்டம் தவிர இந்த மாதிரிலாம் பாத்துருக்க மாட்டல. ரொம்ப உனக்கு இன்னொரு விஷயம் சொல்ற கேளு. இங்க வரவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா? யாரா? முதலாளி மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் மட்டும் தான் இங்க வருவாங்க. அதுவும் அவங்க இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுவாங்க. நீ பாட்டுக்கு தேவையில்லாம இங்கிலீஷ்ல பேசி மாட்டிக்காத. ஐயோ, அப்ப நம்ம எப்படிடா சமாளிக்கிறது? அதுவா? ஐ பாய். இப்ப நான் சமாளிச்சல, இந்த மாதிரி தான் சமாளிக்கணும், சரியா? ஏ கணேசா, நீ பெரிய ஆள்ரா. சும்மாவா கணேசன்னா? என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் கையை பிடிச்சிக்கிட்டே வந்துரு. என்னை விட்டு போயிடாதடா. சரி வா. ஹாய் அபி, இப்பதான் நீ ஒரு டிசைனரோட லுக்குக்கு வந்திருக்க. குட். அம்மா, டிசைனர் அபிய எத்தனை கண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. அபிடா, பாக்கட்டும் அசோக். நம்மள பார்த்து 100 பேர் பொறாமப்பட்டாதான் நாமளும் வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். புரியுதா? அபி. how are you டெய்லர் மேடம்? நல்லா இருக்கேன் மேடம். குட். இங்கிலீஷ்ல நல்லா புரியுது. அசோக், அபிய வேற லெவல்ல ட்ரெயின் பண்ணிருக்க போல இருக்கு. ஏக்கா, உனக்கு பொறாமையா இருக்கா? எனக்கு இல்ல, ஜஸ்ட் கிடிங், அவ்வளவுதான். ஹாய் அபி. ஹாய். அக்கா, எப்போ வந்தீங்க? அது இந்த பூமிக்கு வந்து ஒரு 40 வருஷம் ஆச்சு அபி. கணேசா, கிண்டல் பண்ணாத. பின்ன அபி, நாங்களும் வந்ததுல இருந்து அபி அபின்னு கையாட்டிக்கிட்டே இருக்கோம். நீ எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றா. கவனிக்கல கணேசா, கோச்சுக்காத. ஓ அபி, எப்படி கவனிப்ப? ராஜாவோட கைய பிடிச்சு ராணியா நடந்து வரப்ப நாங்களாம் உன் கண்ணுக்கு தெரியுமா? அக்கா. அபி, புடவை நகைலாம் புதுசா? சார் வாங்கி கொடுத்தாரு. ஓ, கதை அப்படி போயிட்டு இருக்கா? அக்கா, இப்படி கிண்டல் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் போயிடுவேன். எங்க போவீங்க? என்ன கேள்வி இது? அசோக் சார் கிட்ட தான். மேடம் மட்டும்தான் இங்க இருக்காங்க. ஆனா அவங்க கண்ணு மனசு எல்லாமே அசோக் சார் கிட்ட தான் இருக்கு. கரெக்டா சொன்னடா. ஆல் தி பெஸ்ட் அசோக். அபிய தெருவுல கிடக்கிற கல்லுன்னு நினைச்சேன். பட் நீ அவளை சிலையா மாத்தி கூட்டிட்டு வந்தப்பதான் தெரிஞ்சது கல்லுக்குள்ள இருக்கிற சிலைய கண்டுபிடிக்கிறவன் தான் பிசினஸ் மேன். நீ நல்ல பிசினஸ் மேன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ.
இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல நாம தான் வின் பண்றோம். ஷியோர்மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூம்மா. எல்லாம் நல்லா இருக்குல்ல சார்? ஹாய். வணக்கம் போனீங்க? சார் இப்போதான் சார் தனத்துக்கு காய்ச்சல் சார். அவங்க மட்டும் வரல, ஆனால் வாழ்த்து சொல்ல சொன்னாங்க சார். சார் எங்கள் சார்பாகவும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார். அது நீ அபிக்கு தான் சொல்லணும். ஏன்னா நீ பர்ஃபார்ம் பண்ண போகிறதே நம்ம அபி தான். சார் என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன சார் பண்ண முடியும்? அபி காம் டவுன். நீங்கள் எதுக்கு பதட்டமாக வரீங்க? நான் இருக்கேன்ல. நம்ம கம்பெனி மாடல்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் வாக் பண்ணி வர போகிறீங்க, அவ்வளோதான். அபியும் நடந்து வரணுமா? 1 minute. சார் என்ன பண்ண போறாரா? அபி இது பாருங்க. இது பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம கம்பெனியோட பேரும் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம மாடல்ஸோட சேர்ந்து நீங்களும் வாக் பண்ண போறீங்க, அவ்வளோதான். சார் நீங்க சாதாரணமா சொல்றீங்க. நான் என் ஸ்கூல் பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டப்போ முன்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்த்து மயக்கமே போட்டு விழுந்தவ. இத்தனை பேருக்கெல்லாம் முன்னாடி. அபி இது பிரஸ்டீஜ் இஷ்யூ. நம்ம மாடலோட சேர்ந்து நீங்கள் அப்பியர் ஆகலைன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏற்கனவே என் முதுகுக்கு பின்னாடி சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. சார் எவன் சிரிக்கிறான் மட்டும் காட்டுங்க சார். அவன் தாவாங்கட்டையை நான் பேத்துறேன். டி கணேசா அமைதியாரு. சார் நான் இப்போ மாடலோட நடந்து வரணும், அவ்வளவுதானே சார்? யா. உங்க கௌரவத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் வேடிக்கை பார்ப்பேனா சார்? நான் வரேன் சார். குட் அபி, வெரி குட். கைஸ், அபி வாக் பண்ணி வரும்போது நீங்கள் எல்லாருமே அவங்களை என்கரேஜ் பண்ணணும். சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த ஆடிட்டோரியம் எப்படி அலறுதுன்னு மட்டும் பாருங்க. விசில் அடிச்சு ஜமாய்ச்சிடலாம் சார். ஃபன்னி காய். அபி கம், லெட்ஸ் கோ. அக்கா ஏன் அழுவுற? அபியும் அசோக் சாரும் ஜோடியா நடந்து போறத பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல? அக்கா அதுக்கு நீ இப்ப சந்தோஷம் தானே படணும், ஏன் அழுவுற? இத பார்க்க அபியோட அம்மாக்கு கொடுத்து வைக்கலையே, மகராசி போய் சேர்ந்துட்டா. அக்கா அம்மாவுக்கு பதிலா அக்கா நீ இருக்கல்ல, கண்ணத்தோடக்கா எல்லாரும் பாக்குறாங்க. கணேசா அபியையும் சாரையும் எப்படியும் ஜோடி சேர்த்தணும்டா. சரிக்கா. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். மாபெரும் ஃபேஷன் வீக் 2021ல ஃபேஷன் அண்ட் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில கொடிக்கட்டி பறக்கிற எல்லா கம்பெனிஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனியான அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலும் கலந்துக்கிறாங்க. Let's get into the show. Now our first participant is Colors and Cloths Company. டேய் டேய் எங்கடா போயிட்டீங்க? டேய் இன்னும் 1 hour தான் டைம். அதுக்குள்ள நான் வீட்டுக்குள்ள இல்ல, செத்தீங்கடா. டேய் நான் கத்துறது கேக்குதா இல்லையாடா? இத பாருங்கடா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. லோக்கல் ரவுடிஸ் நிறைய பேர்கிட்ட பழக்கம் இருக்குடா எனக்கு. எங்க போனாலும் விட மாட்டேன். டேய் 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 என்னையா தலை தொங்கிடுச்சு? கத்துனியா? கத்திருப்பா நண்பா. யார் மேல அதை இந்த காட்டுக்குள்ள யாருக்கு தான் கேட்டிருக்கோம்?
ஏன் கேட்காது? இந்த இடத்துல தான் நாய், நரி, கரடி நிறைய இருக்குல்ல, அதுங்களுக்கு கேட்டிருக்கோம். ஓ, அதான் நம்ம வரப்போ வெளியே நரி கத்துச்சோ. நண்பா, இவன் வேற நம்மள சினிமா பாப்பியான்னு கேட்டான்ல, அப்பதான் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சினிமால காட்டுற டார்ச்சர் மாதிரி நிஜத்திலேயே சார் வச்சு செஞ்சு பார்த்தா என்ன? நண்பா, நல்ல ஐடியாவா இருக்கு. முதல்ல எங்க பண்ணலாம்? முதல்ல இவனோட கையில இருக்க விரல ஒவ்வொன்னா கட் பண்ணலாம். என்ன சார், கட் பண்ணலாம்ல? டேய் கொடுங்க. வேணாம்டா. டேய் விரல பிடிக்காத. சார் சார் இருங்க சார், நான் லேசா தானே வச்சிருக்கேன், அதுக்குள்ள ஏன் கத்துறீங்க? டேய் இது வேணாண்டா. இந்த விரல கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. ஏன் சார் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேற, கையெழுத்துலாம் வேற போடணும் இல்லையா, அதனால இது வேண்டாம். நண்பா, உன் சுத்தியில கொடு. இந்தா. இந்த சுத்தியில வச்சு ஓங்கி ஒரு அடி நடு மண்டையிலேயே போட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் திரு திருவா சுத்திக்கிட்டு இருக்கணும். டேய் என்னடா விளையாடுறீங்களா? டேய் நீ தாண்டா விளையாடுற. இங்க பாரு, அபி என் உயிருக்கு சமம். அவ நல்லா இருக்கணும்னா நான் 100 தடவை கூட சாவுவேன். உன்னை கொல்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க பாரு, நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன். இப்ப நீ உண்மையை சொன்னா உயிரோட வீடு திரும்பலாம், இல்லனா உன் சாம்பல் கூட வீட்டுக்கு போய் சேராது. நீ சொன்னா கேட்க மாட்ட. நண்பா, அந்த பெட்ரோல் கடை கூட. நண்பா, டேய் வேணாம்டா. நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். இல்ல, உன்னால நம்ப முடியாது. உயிர் பயத்துல இருக்கேன்டா, கண்டிப்பா உண்மையை சொல்லிடுறேன். Our next participant is AK Fashion and Company. அபிங்கிற டெய்லர் பொண்ணு அதனாலதான் அவங்க கடைக்கு சீல் வச்சோம். Our next participant is Shruti Fashion Company. நண்பா, அவன் போனை கொடு. டேய் இது என் போன்டா. என் போன் எப்படிடா உன் கையில? உன் ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க. இந்த பாரு, உனக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்கு, ஒழுங்கா உண்மை என்னமோ எல்லாத்தையும் சொல்லிடு, இல்லைன்னா அவங்களையும் கூப்பிட்டு உன் பக்கத்துல உட்கார வச்சு கட்டி போட்டுருவேன். இந்த பின் நம்பர் சொல்லு. சொல்றா. இதுல அவன் நம்பர் எது சொல்றா. இங்க பாரு, இப்ப நான் அவனுக்கு கால் பண்ணி தர்றேன். இங்க நடந்தது எதையுமே சொல்லக்கூடாது, இல்லைன்னா பெட்ரோல் கேன் இங்கதான் இருக்கு, ஊத்தி கொளுத்தி போட்டுருவேன். எங்க இருக்கான்னு கேளு. அபி, நம்ம மாடல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுவாங்க. அவங்களோட சேர்ந்து வாக் பண்ணிச்சு மாசத்தையும். ஓகே.